ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் 8வது ஸ்லோகம். சரீரமேதவாப்னோதி யச்சாப்யுக்ரஹாமதீஸ்வரः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि भाषयत्. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். காற்று நறுமணத்தை தாங்கிச் செல்வதைப் போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். உயிர்வாளி இங்கே ஈஸ்வரா தனது உடலின் எஜமானன் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளான். அவன் விரும்பினால் தனது உடலை உயர்நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும், கீழ்நிலைக்கும் கொண்டு செல்ல முடியும். சிறிதளவு சுதந்திரம் உள்ளது. அவனது உடல் மாற்றம் அவனை பொறுத்ததே. அவன் எத்தகு உணர்வை உருவாக்கியுள்ளானோ அந்த உணர்வு மரண நேரத்தில் அவனை அடுத்த உடலிற்கு கொண்டு செல்கின்றது. அவன் பூனை அல்லது நாயை போன்ற உணர்வை வளர்த்திருந்தால் பூனை அல்லது நாயின் உடலிற்கு செல்வது நிச்சயம். அதே சமயம் தெய்வீக குணங்களின் மீது அவன் தனது உணர்வை நிறுத்தியிருந்தால் தேவரின் உடலிற்கு அவன் மாறுவான். மேலும் அவன் கிருஷ்ண உணர்வில் இருந்தால் ஆன்மீக உலகில் உள்ள கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றம் பெற்று கிருஷ்ணருடன் உறவு கொள்வான். உடல் அழிவுற்ற பின் எல்லாம் முடிந்து விடுகின்றன என்பது உடல் அழிவுற்ற பின் எல்லாம் முடிந்து விடுகின்றன என்பது பொய்யான கருத்தாகும். தனிப்பட்ட ஆத்மா ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு மாறிக்கொண்டே உள்ளான். அவனுடைய தற்போதைய உடலும் செயல்களும் அவனது அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமைகின்றன. ஒருவன் கர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு உடல்களை அடைகிறான். நாளடைவில் அவன் அந்த உடலை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்த உடலுக்கான கருத்தினை தாங்கிச் செல்லும் சூட்சும உடல் மறுபிறவியில் மற்றொரு உடலை வளர்க்கின்றது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. ஓர் உடலில் இருந்து மற்றொரு மறு உடலுக்கு மாற்றம் பெற்று அந்த உடலில் இருக்கும்போது துன்பப்படும் இந்த வழிமுறை கர்ஷதி அல்லது வாழ்க்கை போராட்டம் என்று கூறப்படுகின்றது. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபேஷ்டாய புத்தரை ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபேஷ்டாய புத்தரை ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே புருஷோத்தம யோகம்ன்ற தலைப்பில் 15வது அத்தியாயம் கேட்டுட்ருக்கோம். சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணருடைய திருவாயால் உபதேசிக்கப்பட்ட அருமையான ஒரு ஸ்லோகம் இது. இந்த அத்தியாயம் முதல்ல தலைகீழாக இருக்கக்கூடிய ஊர்த மூலம் அத சாக்கம் அப்படின்னு சொல்லி வேர்கள் மேல் நோக்கியும் கிளைகள் கீழ் நோக்கியும் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தோடு இந்த அத்தியாயம் தொடங்கியது. இந்த பௌதிக உலகம் பற்றின ஒரு விளக்கம் அது. எப்படி இந்த உலகம்
உண்மையான உலகமான ஆன்மீக உலகத்தின் பிரதிபலிப்பு. பார்ப்பதற்கு இந்த உலகம் எல்லாமே உண்மையானது போல தோணும், ஆனால் அது உண்மை அல்ல. ஒரு நீர்த்தேக்கத்தின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படியே அந்த தண்ணியில் பிரதிபலிக்கும், அதனுடைய பிம்பம் அப்படியே தெரியும். ஆனால் கீழே இருக்கும்போது அது தலைகீழாக தெரியும். ஆனால் தலைகீழாக தெரிஞ்சால் கூட அதில் இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள், பழங்கள் எல்லாமே இங்கேயும் இருக்கிறது போல தோணும். மேலே இருக்கிற பழத்தில், மரத்தில் இருந்து பழம் பறிக்க முடியும், பழம் சாப்பிட முடியும். கீழே இருக்கிற மரத்தில் இருந்து பழம் பறிக்க முடியாது, கை நடையும், அவ்வளோதான். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் அனுபவிக்கணும், இன்பம் அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கும் இதுதான் கதி. இந்த உலகத்தில் எல்லாம் ஆன்மீக உலகத்தில் இருக்கிறது போலவே உறவுகள் இருக்குது, நட்பு இருக்குது, காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே உண்மையானதாக இருக்குது, இங்கே உண்மையானது போல தெரிகிறது, ஆனால் உண்மை கிடையாது. காரணம், உண்மையான உலகத்தில் அவர்கள் தன்னை உணர்ந்தவர்களாக இருக்காங்க. தன்னுடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்ன, நமக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் என்ன, என்ன மாதிரியான உறவில் நம்ம இருக்கோம், இங்கே யார் அனுபவிப்பாளர், இங்கே யார் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், யாருக்காக யார் சேவை புரியணும், எல்லாம் மிக தெளிவாக தெரிந்தவர்களாக இருக்காங்க. தெரிந்தவர்கள் மட்டும் இல்லை, அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அதனால் அங்கே ஒரு குழப்பமும் இல்லை. எல்லாம் பூர்ணமான ஒரு உலகமாக அங்கே இருக்குது, குறைபாடுகளே கிடையாது. எல்லாரும் ஆனந்தமாக இருக்காங்க, பேரானந்தம், உன்னதமான பரவசமான ஒரு உலகம். விருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை கோபியர்களும் சின்ன சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் கிருஷ்ணா 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 அப்படின்னு அவங்களுடைய சுவாசமே கிருஷ்ணர் தான், அவங்களுடைய உயிர் மூச்சே கிருஷ்ணர் தான். 74 மணி நேரமும் அவங்களுடைய சிந்தனை எல்லாம் கிருஷ்ணரை பற்றி தான் இருக்குது. அதனால தான் இருக்கிற எல்லா உலகெங்கும் இந்த படைப்பு முழுக்க பல கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர்கள், பிரியமான பக்தர்கள் அப்படின்னா பிரஜவாசிகள். காரணம் அதுதான், கிருஷ்ணர் பற்றின அந்த உணர்வு 24 மணி நேரத்தில் ஒரு வினாடி கூட குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. எல்லாரும் கிருஷ்ணருடைய சந்தோஷத்தை மட்டும்தான் கருத்தில் கொண்டு செயல்படுறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு ஆசையும் எல்லாமே கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்துறது, எல்லாமே கிருஷ்ணருக்கு தான். அப்போ எனக்கு ஒன்றும் இல்லையா அப்படி நினைக்கும் போது தோப்பக்கடைக்கு நீங்கள் வந்துடுறோம். அதுதான் இந்த தலைகீழான உலகம். ஓகே, உனக்கு ஏதாவது வேணும்னு ஆசைப்படுறியா, நீ அனுபவிக்க பார்க்குறியா, கிருஷ்ணர் இடத்துல நீ இருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா, ஓகே, அப்போது உனக்கான இடம் இது கிடையாது. அப்போது என்ன பண்ணுறார், ஓகே இங்கே இருக்குது பௌதிக உலகம், இங்கே எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது.
எல்லாமே உண்மை மாதிரி தெரியும். ஆனால் இங்கே எல்லாம் இருக்கு, உண்மைதான். இங்கே அதுக்காக மாயாவாதிகள் சொல்கிற மாதிரி பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்ற கொள்கை நம்மளுடையது கிடையாது. மாயாவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இது இங்கே இருக்கிறது எல்லாமே மாயா, இங்கே எதுவும் உண்மை கிடையாதுங்கிறாங்க. அது எப்படி? வாங்கி கன்னத்தில் ஒரு அற விட்டா ஏங்க அடிச்சிங்கன்னு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யம் அப்படின்றது மாயாவாதிகளுடைய கொள்கை, நம்முடைய கொள்கை அல்ல. நம்முடைய கொள்கை என்னன்னா, இங்கே பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி இந்த பௌத்திக உலகம் உண்மையானது தான். ஏன்னா இது அந்த பூரணத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. அப்போ இது உண்மையற்றதாக இருக்க முடியாது. ஆனால் அனித்யம், அசாஸ்வதம். சாஸ்வதம் அப்படின்னா நிரந்தரம், அசாஸ்வதம் அப்படின்னா நிரந்தரம் இல்லாத. அனித்யம், நித்தியம், அனித்யம். அனித்யம்னா நிரந்தரம் இல்லாத. அதனால இதை பொய்யானதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே இது உண்மை, ஆனால் அனித்தியமானது. அதனால் இங்கே நம்முடைய உறவுகள் நீடிப்பது கிடையாது, உங்களுடைய நட்பு நீடிப்பது கிடையாது. நம்முடைய அன்பு பாசம் ஒரு எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்குது, ஒரு லிமிட்டாக இருக்குது. என்னதான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், தாய் தந்தை பிள்ளைகள் பாசம் அப்படின்னு கூட ஒரு எல்லை மீறி போகும்போது எனக்கு பிள்ளையே வேண்டாம் போடா, அல்லது எனக்கு அப்பனே வேண்டாம் போட வெறுத்து போகிறாங்க. இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தேன். சேலம் பக்கத்தில் ஒரு அப்பா 54 வயசான அப்பா 24 வயசான மகனை வெட்டி கொண்டுட்டார். பையனுக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, இப்படி சண்டை போட்டிருக்கான். விரக்தி அடைஞ்சு இப்படி ஒரு மகன் இருந்து என்ன பண்ணுறது, வெட்டிட்டார், அவ்வளோதான். இது பௌத்திக உலகம். இங்கே அன்பு பாசம் நட்பு எதுவுமே இங்கே நிலையானது கிடையாது. இங்கே எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. இன்னைக்கு நவீன இந்த பௌதிக உலகத்தோட புது புது சிந்தனைகள் மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டு நிறைய ஆசைகளை தூண்டுறாங்க. அனுபவிக்கணும், இந்த உலகம் அனுபவிக்கிறதுக்கானது. பிரபுபாதர் இங்கே பொருளூரில் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒன்று தான். என்ன, இந்த உடல் முடியும் போது எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? கர்மா, பாவம், புண்ணியம் இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யார் பார்த்துட்டு வந்தாங்க? நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு. ஆனால் சாஸ்திரம் நமக்கு நிரூபிக்கிறது. இந்த வாழ்க்கையிலேயே நம்ம பல உடலை மாற்றிக்கிட்டே இருக்கோம். கௌமாரம், யௌவனம், ஜரா, உடல் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கையிலே நீ பார்க்குற பல மாற்றத்தை அடைஞ்சிருச்சு இந்த உடல். மரணத்துக்கு அப்புறம் அது இன்னொரு மாற்றத்தை அடையாதுன்னு என்ன நிச்சயம்? புத்திசாலியாக இருந்தால் அது மாறப்போகிறது, வேற ஒரு உடலுக்கு மாறப்போகிறது அப்படின்னு நீ புரிஞ்சுக்க வேண்டியதானே. குழந்தை உடலில் இருந்த அதே நபர் தானே இப்போ இருக்கேன். இப்போ இருக்கிற நான் இன்னொரு உடலுக்கு போக மாட்டேன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இன்னொரு உடலுக்கு போக மாட்டேன்னா அப்போ என்ன ஆக போகிற சொல்லு? நீ தான் விஞ்ஞானி ஆச்சு, நிறைய படித்தவனாச்சு, நீ உனக்கு PhD பட்டம் இருக்கு.
பெரிய பேராசிரியர், பெரிய கல்வியாளன், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் விளக்கம் சொல்லு. ஏன் மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கக்கூடாது? அப்படி இருந்தா அப்ப என்ன பண்ணுவேன்? இந்த உடல் முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஏன் அந்த கொள்கையை நீ ஏத்துட்டு இருக்க? ஏன்னா அப்பதான் அனுபவிக்கணும். கர்மா இருக்கு, பாவம் இருக்கு, புண்ணியம் இருக்குலாம் நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நிறைய கட்டுப்பாடுகள் வந்துடுது இல்லையா? இது செஞ்சா பாவம், இதை செய்யாத, மாமிசம் சாப்பிட்டா பாவம், சூதாட்டினா பாவம், போதை பழக்கம் பண்ண பாவம், தகாத பாலுறவில் ஈடுபட்டா பாவம். கட்டுப்பாடுகள் வந்துடுது. கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, ஆனால் நான் சுதந்திரமா இருக்கணும். எவ்வளவு உன்னால சுதந்திரமா இருக்க முடியும்? எதுக்கு நீ அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துற? பெயரளவிலான இன்பம்னு சொல்லிட்டு தனக்குத்தானே தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியத்துக்கு தான் சுதந்திரம். அதுதான் அனுபவிக்கிறது. இன்னைக்கு கொண்டாட்டம் என்ற பெயரில் என்ன பண்றாங்க? எதை இன்பமா நினைக்கிறாங்க? சட்டவிரோதமான செயல்களில், பாவகரமான செயல்களில் ஈடுபடுறது தான் இன்பம்னு நினைக்கிறாங்க. அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. பாரம்பரியமான நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு வெளிலவா. சிங்கப்பெண்ணை வேத காலத்தில் ஒரு ஆணை தான் சிங்கத்தோட ஒப்பிடுவான். அப்படிதான் ஆயிரம் சாஸ்திரங்களே நம்ம பார்த்துருக்கோம். பெண்ணோட இயற்கை குணத்துக்கும் சிங்கத்துக்கும் ஒப்பிட முடியாத ஒரு விஷயம். ஆனால் இப்போ பெண்ணை சிங்க பெண்ணுங்கிறான். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இது மாதிரி பெண்களுடைய குணங்கள் சொல்லி பெண்களை அவ்வளோ உயர்வாக பேசியிருக்கு நம்முடைய வேதம், நம்முடைய சாஸ்திரங்களில். திரௌபதி, குந்தி மகாராணி, சீதாதேவி, இப்படி 1000 உதாரணங்கள் சொல்லலாம். பெண்களை அவ்வளோ உயர்வாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் இப்போ தூக்கி எறிஞ்சிடு. அதெல்லாம் உன்னை கட்டுப்படுத்துது. அதெல்லாம் உன்னை கூண்டில் வச்சு அடைக்கப்பட்ட ஒரு பறவை மாதிரி உன்னை பறக்க விடலை. நீ சுதந்திரமாக பறந்து வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த சமூகம் எல்லாரையும் பாவகரமான செயலில் ஈடுபட வைக்கிறது. அதுதான் இன்பம், அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு மக்கள். தன்னை அறியாமே தனக்கு தீங்கு விளைவிச்சுக்கிறாங்க, தனக்கு கெடுதலை பண்ணிக்கிறாங்க. அனுபவிக்கிறதா நினச்சிக்கிட்டு வெளியில் நடிக்கிறாங்க. எல்லாம் டிவி பார்த்து, சினிமாவை பார்த்து, நடிகர்களை பார்த்து நடிகர்களை விட இவங்க பெரிய நடிகர்கள் ஆகிட்டாங்க. நடிகர்கள் அவங்க அந்த ஷூட்டிங் நடக்கும்போது மட்டும்தான் நடிக்கிறாங்க. மீதி நேரத்தில் அவங்களுக்கு காசு கிடைக்குது. அந்த காசை வச்சுட்டு அவங்க வாழ்க்கை வாழ பார்க்குறாங்க. ஆனால் இவங்க அதை பார்த்து பைத்தியம் ஆகிடுறாங்க. நிறைய இப்படி சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த உலகம் அனித்தியம். நீ என்ன தான் அப்படி அனுபவிச்சா கூட இங்கே நிரந்தரம் இல்லை அப்படின்னும் போது, அதை விட்டு பிரிஞ்சாகணும் அப்படின்னும் போது, இப்போ உனக்கு பிடிச்சமான ஒன்று நீ அடைய பார்க்குற, அது உன் கூட நிலையாக இல்லை அப்படின்னும் போது அது பெரிய வலியை கொடுக்குது, வேதனை கொடுக்குது, தொண்டை தான் காரணமாக அதுக்கு
துன்பத்தை காரணமாக தான் அது அமையுது. உனக்கு இன்பத்தை கொடுக்கறது கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அது ரொம்ப தற்காலிகமான, ரொம்ப குறைஞ்ச நேரம்தான் இருக்குது. ஆத்மாவான நாம் நித்தியமானவர்கள், நிரந்தரமானவர்கள். நிரந்தரமான நமக்கு இந்த தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய இன்பம், பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் பல நாட்களாக வேதனைப்பட்டு இருக்கிற ஒருத்தன்கிட்ட போயிட்டு ஒரு சொட்டை தண்ணியை நாக்கில் விட்டுட்டு இதுதான் தண்ணி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகும். நீங்கள் தண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். இப்போ போய் தண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சொட்டை கொடுத்துட்டு இதுதான் தண்ணிப்பா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிற கொஞ்ச நஞ்ச சக்தியும் வந்து சேர்த்து வச்சு உங்களை போட்டு அடித்து கொல்ல பார்த்துப்பான். அவ்வளோ வெறுப்பு வந்துடும் உங்கள் மேலே. ஆனால் இங்கே அதுதான் கிடைக்குது. அந்த ஒரு சொட்டு தண்ணி தான் இங்கே நம்ம இன்பமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து கிருஷ்ணரோட உண்மையான பேரானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கானவர்கள். ஆனந்தமயோ வியாசா, ஆத்மா ஆனந்தமயமானது, எப்போவுமே அனுபவிக்கிறதுக்கானது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த துக்காலயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு எங்கே அனுபவிக்கணும்னு தவறான விதத்தில், தவறான முறையில், தவறான இடத்துல எல்லாம் தவறாக இருக்குது. இங்கே என்ன பண்ணாலும் ஏன்னா இது அப்படிப்பட்ட உலகம். இங்கே எதுவும் சரியானதாக இருக்க முடியாது. சரியானது ஒன்றே ஒன்று தான், அது கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி. ஸோ ஆன்மீக உலகத்தில் எப்படி எல்லாரும் கிருஷ்ணருக்காக செயல்படுறாங்களோ அதே போல் எல்லாரும் கிருஷ்ணருக்காக செயல்படும் போது இந்த உலகம் இன்பமயமான உலகமாக மாறும். இந்த உலகத்தை வைகுண்டமாக மாற்ற முடியும். மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது மக்கள் கையில் இருக்குது. மக்கள் தான் இதை வைகுண்டமாக்கணுமா இல்லை நரகமாக்கணுமான்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆல்ரெடி நரகமாக தான் இருக்குது. அது இன்னும் மோசமாக்காமல் குறைஞ்சபட்சம் இருக்கணும். இப்போ இது எல்லாத்துக்குள்ள இருந்து முற்றிலுமாக தீர்வு பெறணும், விடுதலை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த கிருஷ்ண பக்தி தான். ஏன்னா இங்கே தான் உண்மையான அறிவு இருக்குது, உண்மையான ஞானம் இருக்குது. உண்மையான ஞானம் சாட்சாத் பகவானுடைய திருவாலிலிருந்து வரக்கூடியது வேத ஞானம் அப்படின்றது. அது பூர்ணமான அறிவு. அந்த பூர்ணமான அறிவு அடிப்படையில் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள் நம்மளை மேம்பாட்டிற்கான, நம்முடைய வளர்ச்சிக்கான, நம்முடைய சந்தோஷத்திற்கானதாக இருக்கும். ஆனால் அறியாமையில் அறிவுன்ற பேரில் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டருந்து பெறக்கூடிய அறிவை அல்லது அறியாமையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்ன செயல்படுஞ்சாலும் அது நமக்கு இங்கே துன்பத்தை தான் கொடுக்கும். சந்தோஷத்தை கொடுக்குறேன்ற பேரில் எல்லாரும் நம்மளே சுரண்டி பிழைச்சிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ சுரண்ட முடியும்னு தான் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்காகவே உழைக்கிறதுக்கு, உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காகவே நாங்கள் பிறந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே எதிரில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, போங்க, எவ்வளோ போர்டு தள்ளுபடி இன்றைக்கி ஸ்பீக்கரை காணும், இல்லைன்னா எல்லாம் பாருங்கள், நீங்கள் ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீ. எப்படிங்க வரும்? அவனுக்கு என்ன ஆகாயத்தில் இருந்தால் கொட்டினது? ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீ எப்படி கொடுக்க முடியும்? எப்படி, என்ன மாதிரியான வியாபாரம் இது?
ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஓடி போய், ஓ நமக்காக கொடுக்குறாங்க பாருங்க, 1 வாங்கினா 2 ஃப்ரீயாக கொடுக்குறான். அவன் 6க்கான காசு வாங்கிட்டு தான் உங்ககிட்ட 3 பீஸை கொடுக்குறான், 1 வாங்கினா 2 ஃப்ரீன்னு சொல்லி. நீ 6 பொருள் வாங்கினா 100 ரூபான்னா உங்ககிட்ட 3 பொருளை கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கிக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறது என்ன? 1 வாங்கினா 2 ஃப்ரீ. எல்லாமே பாருங்க. இங்கே நகை கடைக்கு போங்க, அப்படியே வாங்க உட்காருங்க, ஜூஸ் குடிக்கிறீங்களா, டீ காஃபி குடிக்கிறீங்களா, உங்களுக்கு சாய்ஸ்லாம் கொடுக்குறாங்க அங்கே. எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே குழந்தைகளை கொண்டு போனால் அது கேர் எடுத்துக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூமே வச்சுருக்காங்க, ஒரு பெரிய டாய்ஸ் எல்லாம் வச்சு. குழந்தைங்க தொந்தரவு பண்ணிடக்கூடாது, வியாபாரம் கெட்டு போயிடும். வயசானவங்க வராங்களா, அவங்களையும் கேர் எடுத்துக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். எவ்வளோ அக்கறை பாருங்கள். பார்க்குறதுக்கு ஓ நமக்கு சேவ் பண்ணுறதுக்குனே வந்திருக்காங்க அப்படின்னு தோணும். வாடிக்கையாளர்களை அவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறாங்க. வாடிக்கையாளர்களுடைய மகிழ்ச்சி தாங்க எங்களோட மகிழ்ச்சி, அதுதாங்க எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நகைக்கடையில் போய் வந்த உடனே எதுக்குங்க வந்தீங்க, உங்கள் வீட்டில் வேலையை இல்லையா, எரிஞ்சு விழுந்தான்னா யாராவது கடைக்கு போவானா? ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்கள், எல்லாரும் நமக்கு சேவை பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்காங்க அப்படியே நம்ப வச்சிடுறாங்க இல்லையா? ஆனால் கடைசியில் காலி ஆகிறது உங்கள் பை தான். சிரித்து அப்படியே கைவிட்டு எடுத்துடுவான். எல்லாமே இங்கே பாருங்கள், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு எல்லாத்தையும் இங்கே இருக்கிற ஃபேன்லேருந்து, ஏசியிலேருந்து, நம்ம ஓடுற வாகனங்கள்லேருந்து எல்லாத்தையுமே அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இதை நீ இதை வாங்கினா, இதை பயன்படுத்தினா நீ சந்தோஷமாக இருக்கலான்னு தான் சொல்கிறான். நீ டிவி வாங்க, சந்தோஷமாக இருக்கலாம். டிவி இல்லாத வரைக்கும் வீடு சந்தோஷமாக இருந்தது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் பேசி தீர்த்துக்க முடிஞ்சுது அவங்களால. குடும்பமாக இருந்தது. ஆனால் இப்போ சீரியலை பார்த்து வீட்டில் இருக்கிற பெரியம்மா அந்த மாமியார் மாதிரியே மாறிட்டாங்க, சீரியலில் வர மாமியார் மாதிரியே. மருமக அந்த சீரியலில் வர மருமகளாகவே ஆயிட்டாங்க. அங்கே எப்படி சண்டை நடக்குதோ அதே மாதிரி இங்கே நடக்குது. அந்த சண்டை எது வரைக்கும் போகுது? குடும்ப விவாகரத்து வரைக்கும் போகுது. விவாகரத்தை ஆனாலும் பரவாயில்ல, சீரியல் பார்க்குறத விட மாட்டேன். இதனால தான் நம்ம குடும்பம் சீரழியுதுன்னு புரிய வைக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு மண்டையை மழுகிற வச்சுறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகள் டிவி கண்டுபிடிச்சது நமக்கு தான், மொபைல் கண்டுபிடிச்சது நமக்கு தான். பாருங்கள், நம்ம எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்கோம். நன்மை அடைஞ்சதை விட தீமையோட கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், எது அதிகம்னு பாருங்கள். இன்னைக்கு உலகமே தலையை பிச்சுட்டு ஆடுது, இந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு. ஆஸ்திரேலியா அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு சமீபத்தில், 14 வயசு 13 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் யாரும் மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. அரசாங்க சட்டம் போட வேண்டியிருக்கு. இது நாளைக்கு இங்கே நடக்கலாம்.
இந்த ஏஜ் லிமிட் இப்போ 13, 14ன்றது 25, 30, அப்புறம் யாருமே பண்ணக்கூடாது. வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏன்னா அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. இந்த உலகத்தில் யாரும் தூங்க முடியலைங்க. இப்போது ராத்திரி முழுக்க அந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்கான், விடிய விடிய பார்த்துட்டு இருக்கான். பகல்லையும் பார்க்குறேன், ராத்திரிலேயும் அந்த ஃபோனையே தான் பார்த்துட்டு இருக்கான். சின்ன குழந்தைங்க டிவியில் ரயிலில் ட்ராவல் பண்ணுறோம் விருந்தாவனத்துலேருந்து. லாஸ்ட் டைம் நடுராத்திரி ஒரு 1:30 மணி 2 மணிக்கு நான் ஏன்னா யூரின் பாஸ் பண்ணணுன்ட்டு பாத்ரூம் போகலான்ட்டு எந்திரிச்சா எதிர் சீட்டில் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு கையில் ஃபோனை கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனு 1:30 மணிக்கு உட்காந்து தனியாக ஒரு 3.5 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு, மீறி போனால் 4 வயசு இருக்கும். 1:30 மணிக்கு நடுராத்திரியில் சீட்டில் மேலே அப்பர் சீட்டில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கு. எவ்வளோ பெரிய கொடிய வியாதி தெரியுமா இது? தீர்வு தெரியாமல் இன்றைக்கி முழிக்கிறாங்க. மருத்துவர்கிட்ட போகிறாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, ஜீரணமாக மாட்டேங்குது, அது ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் தூங்கலை அப்படின்னாலே உடலில் பல 1000 பிரச்சனை வந்துடும். இயற்கை நீதிப்படி எதுக்கு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம்னு இருக்குது? சூரியன் இருக்கும்போது வெளிச்சமாக இருக்கும்போது நீ அங்கே இங்கே போகலாம், வரலாம், பல காரியங்களை செய்யலாம். ஆனால் இருட்டாயிடுச்சுன்னா நீ படுத்துறணும், தூங்கிடணும். சூரியன் அஸ்தமனமான உடனே எனக்கு தெரிஞ்சு நான் என் சின்ன வயசுலலாம் 7 மணிக்கு மேலே நான் விழிச்சிருந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க. 7 மணிக்கு மேலே விழிச்சிருந்து ஞாபகம் கிடையாது. 6:30 மணி ஆச்சுன்னா பாய் விரித்து போட்டுருவாங்க. படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. பாட்டி ஏதாவது கதை சொல்லுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அது போகும் அதிகபட்சம் தான். அதுக்கப்புறம் படுத்துருவாங்க. அப்போ காலையில் 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் கஷ்டமே கிடையாது அப்போது பெண்களுக்கு. ஏன்னா 7 மணிக்கே தூங்கிடுறாங்களே. காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து கோலம் போட்டு வேணும் வாசல் தெளித்து எல்லாம் பண்ணிவிடுவாங்க. எல்லா வீட்லையும் சாதாரணமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன்ற பேரில், இந்த விஞ்ஞான வளர்ச்சி முன்னேற்றம் என்ற பேரில் என்னெல்லாம் இந்த உலகம் நமக்கு கொடுத்துருக்கோ அது எல்லாமே நம்மளுடைய துன்பத்தை தான் அதிகரிச்சிட்ருக்கு. இது எதுவும் யாருடைய நன்மைக்காகவும் செய்யலை. இதை உற்பத்தி பண்ணுறவன் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்னு அவனுடைய சுயநலத்தினால மட்டும்தான் இது எல்லாம் உருவாகுது. நம்முடைய நன்மைக்கானது அப்படின்னு இன்னைக்கு எதுவுமே உருவாக்குறது கிடையாதுங்க. பாருங்க, இன்னைக்கு இந்த காய்கறிகள் தானியங்கள் எல்லாம் நிறைய உரம் போட்டு எல்லாம் விஷமாயிடுச்சு, ஆரோக்கியமான உணவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்க, இயற்கை விவசாயம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நடக்கிறத அப்படியே இங்கே காப்பி அடித்து இங்கே வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். அதுதான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ அங்கே என்ன பண்ணுறான், இந்த இயற்கை விவசாயன்ற பேரில் உரம் போடணும்ல. முன்னாடி எல்லாம் நிறைய மாடு வச்சுருந்தாங்க, மாட்டு சாணம் கிடச்சிது, அதை உரமாக போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் மாடு வளர்க்குறது இல்லையே.
மாட்டுனால கிடைக்கிற பால் வேணும், தயிர் வேணும், வெண்ணெய், நெய் எல்லாம் வேணும். ஆனால் மாடு மட்டும் வளர்க்க மாட்டோம். அந்த மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் அமெரிக்காவில் இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த இயற்கை விவசாயத்துக்கான உரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ரசாயனங்கள் தானே போடக்கூடாது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், பெரிய பெரிய கசாப்பு கூடங்கள், கசாப்புன்னா சும்மா இங்கே மாதிரி 5 மாடு 10 மாடு ஏன்னா ஒரு 10-20 ஆடு வெட்டுறது அந்த மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் பெரிய பெரிய இயந்திரங்கள் வச்சு, ஏன்னா ஒரு மணி நேரத்தில் பல 1000 லட்சம் மிருகங்கள் வதை செய்யப்படுது, கொல்லப்படுது. ஸோ அங்கே நிறைய கழிவுகள் வரும், நிறைய எலும்புகள்லாம் விற்பனைக்கு பயன்படுத்த முடியாத அந்த எலும்புகள், அந்த கழிவுகள், இது எல்லாத்தையும் ஒரு பெரிய இதில் கண்டெய்னரில் போட்டு அதை என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அதை போட்டு அரைக்கிறான். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அதை அரைச்சி கொண்டு அதை உரமாக போடுறேங்கிறான், போட்டுட்ருக்கான். இன்றைக்கி அமெரிக்காவில் இயற்கை உரம்னா அதுதான். சரி, இன்றைக்கி இந்த உலகம் பாருங்கள், உங்களுக்கு யாருமே உங்களுடைய நன்மையை கருத்தில் கொள்கிறதே கிடையாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு இந்த உலகத்தில் நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. உண்மையில் சொல்லணுன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களே இன்றைக்கி ஒரு லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அதை மீறி போகும்போது நீ வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், உனக்கு நான் வேண்டாம் அப்படின்ட்டு பிரிஞ்சறதுக்கு தயாராக இருக்காங்க. எவ்வளோ அந்த மாதிரி இன்றைக்கி அந்த எத்தனை குடும்பங்கள் அந்த மாதிரி பிரிஞ்சிட்ருக்கு. இவ்வளோ ஆயிரம் வருடமாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாதுகாத்து அந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. காரணம் ஒரே ஒரு விஷயம், ஆத்ம நம்பிக்கை இல்லாதது, இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதது, கர்மா மேலே நம்பிக்கை இல்லாமல் போனது, பாவ புண்ணியத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனது. நான் அனுபவிப்பாளன்னு நினச்சி நம்ம அனுபவிக்கிறதுக்காக முயற்சிக்கிறது. ஆனால் உண்மை அனுபவிப்பாளர் கிருஷ்ணர், அவர்தான் ஈஸ்வரா. அந்த உண்மையை உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அப்போ எல்லாமே ரொம்ப சுமூகமாக இருக்கும். இந்த இயற்கை பூமி தாய் நமக்கு நம்ம தேவைகளுக்கு மேலே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், அவர் உலகம் முழுக்க பல முறை பிரச்சாரத்துக்காக பயணம் பண்ணதுனால எல்லா நாடுகளையும் பார்த்துட்டு பயணம் பண்ணும்போது எல்லாம் பார்க்குறாரு. உலகம் முழுக்க விவசாயம் பண்ணாத காலி நிலங்கள் எவ்வளவோ இருக்குது. இருக்கிற அத்தனை நிலங்களையும் கல்டிவேட் பண்ணி அதை விவசாயம் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவோ அது மாதிரி 10 மடங்கு அதிகமான மக்கள் தொகைக்கும் போதுமான உணவு கொடுக்க முடியும். அவ்வளவு இந்த பூமி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம தயாராக இல்லை. நம்ம வாழ்க்கை எல்லாம் பெரிய பெரிய வானுயர கட்டிடங்களில், அப்பார்ட்மெண்ட்டில், 30வது மாடியில், 40வது மாடியில், என்ன பீச் ஓரத்தில் அல்லது இங்கே இங்கேன்னு நம்ம அப்படி தான் சௌகரியமாக வாழணும், அதுதான் சௌகரியம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது சௌகரியம் கிடையாது, அதில் சந்தோஷம் கிடையாது. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? பகவான்
கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை படைச்சிட்டு அவர் என்ன பண்ணுறார்? விருந்தாவனத்தில் மாடு மேய்க்கிறார். விருந்தாவனத்தில் மாடு மேய்க்கிறார். ஆனால் நம்ம இன்றைக்கெல்லாம் ரொம்ப படிச்சுட்டவங்க. என்ன நம்மெல்லாம் சாணமா, ஐயோ சாணத்தை கையில் தொடுறதா, எனக்கு அந்த ஸ்மெல்லே கிடைக்காதுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் படித்து வளர்ந்துட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் விளையாடுறது அந்த சாணத்தில் தான் உருண்டு விளையாடுறார். கோபுரங்கள் கூட அந்த மாட்டு வாழை பிடிச்சிட்டு தான் ஓடுறார், ஒடியாறார். பகவான் காட்டுறாருங்க நமக்கு எங்கள் வாழ்க்கை எங்கே இருக்குது அப்படின்னு, எது சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம். இந்த நவீன உலகம், முன்னேறிய உலகம், வளர்ச்சி அடைந்த உலகம் அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த உலகம் நம்மளை ஏமாத்திட்டுருக்கு, நம்மளை ஏமாந்துட்டுருக்கோம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அதுதான் சொன்னார். திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சீட்டர்ஸ் அண்ட் சீட்டர். எல்லாரும் ஏமாறுபவர்களாகவும் ஏமாற்றுபவர்களாகவும் தான் இருந்துட்டு இருக்காங்க. உங்களை நான் எப்படி ஏமாத்துறது, நீங்கள் என்ன எப்படி ஏமாத்துறது? மாற்றி மாற்றி ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இங்கே இருந்து இந்த ஆரம்பத்திலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இந்த ரோடு முழுக்க இவ்வளோ கடைகள் இருக்குல்ல, எந்த கடையில் உங்களுக்கு நன்மை பண்ணணுன்றதுக்காக கடை வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு வியாபாரம் அப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க. மக்களுக்காக கரூர் மக்கள் பாவம் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஹோட்டல் கடை இருக்கா? சாப்பாடு வெள்ளையாகணுன்றதுக்காக சுண்ணாம்பு போடுறான், கெமிக்கலை போடுறான், என்னென்னமோ போடுறாங்க. வெறும் சாதத்துக்கு, வெறும் சோறு வெள்ளையாக இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ கெமிக்கலை போடுறான். அது உள்ளே போய் குடலே வெந்துட்டுருக்கு, வேக வைக்குது. ஒரு துணி கடை இருக்கா உங்கள் நன்மைக்காக, கரூர் மக்கள் நன்மைக்காக அப்படின்னு? இந்த தீபாவளி சீசன் வரும்போது பாருங்கள், சூரத்துலேருந்து கொண்டு வரான் இந்த புடவையெல்லாம். ஏன்னா 100 ரூபாய்க்கு 3 புடவை. எப்படிங்க? எப்படி அது உடம்புக்கு நல்லதாக இருக்குது சொல்லுங்கள்? எப்படி அது ஆரோக்கியமானதாக இருக்கும்? இங்கே இருக்கிற வெயிலுக்கு எப்படி அது ஆரோக்கியமாக இருக்கும்? எந்த விதத்தில் அது நமக்கு நல்லது? எந்த விதத்துலையும் கிடையாது. ஸோ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை எப்படி சுரண்டுறது, நம்மகிட்ட இருந்து எப்படி பிடுங்கிறது, இந்த மாதிரி சுயநலத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்னு வரும்போது மட்டும்தான் பொதுநலம் மட்டுமே அவங்களுடைய ஒரே சிந்தனை. தன்னை பற்றி அவங்க சிந்திக்கிறது கிடையாது. எனக்கு என்ன ஆகும், எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, கிருஷ்ணர் என்னுடைய பகவான், அவர் பார்த்துக்குவார், அவர் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பார், இல்லைன்னா இல்லை. இதுதான் ஒரு பக்தன். பக்தன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கருத்தில் கொள்ள மாட்டான். இந்த உலகம் எப்படி நன்மை அடையணும்? பிரபுபாதர் நினச்சிருந்தா விருந்தாவனத்தில் அழகாக எல்லா கோஸ்வாமிகள் கோயிலில் இருந்தும் மகாபிரசாதம் கிடைச்சிட்டு இருந்தது. தினம் விதவிதமாக மகாபிரசாதம் சாப்பிட்டுட்டு
விருந்தாவனவாசிகள் அவரை அவ்வளோ மரியாதை கொடுத்து அவரை மதித்தாங்க, அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அது சேவையெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே விருந்தாவனத்தில் கடைசி காலத்தில் யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. ஏன் பிரபுபாதா நீங்கள் அமெரிக்காவுக்கு போகல, ஏன் இஸ்கானை ஸ்டார்ட் பண்ணல, ஏன் உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணல, ஏன் பாகவதம் எழுதலை, ஏன் பகவத்கீதை எழுதலை, யாரும் கேட்டிருக்க முடியாது. யாருக்காவது கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? ஆனால் ஏன் பண்ணார் பிரபுபாதா? இந்த உலகம் துன்பப்பட்டு இருக்கு, உலக மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்க. அறியாமையில் சந்தோஷமாக இருக்கிறேன்ற நினச்சிட்டு இவ்வளோ துன்பத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப இப்போ செய்யக்கூடிய இந்த செயல்கள்னால மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க போகிறாங்க, மறுபடியும் துன்பப்பட போகிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் இந்த துன்பத்தில் இருந்து விடுவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம கஷ்டப்பட போகிறோமே, அதெல்லாம் கருத்தில் கொண்டு இருந்தால் முதல்ல அமெரிக்காவுக்கு அவர் போயிருக்க மாட்டேன். ஸ்ரீபாத் ராமானுஜாரை எடுத்துக்கோங்க. ஸ்ரீரங்கத்திலிருந்து 18 முறை வரார். 17 முறை வந்துட்டு 18வது முறை அவருக்கு மந்திரம் கிடைக்கிறது. ஓம் நமோ நாராயண மந்திரம் பெற்றுட்டு என்ன பண்ணுறார்? முதல் வேலையா கோயில் கோபுரத்தில் மேலே ஏறி வந்து ஊரையே கூப்பிட்டார். ஆனால் குரு என்ன சொல்லியிருந்தார் அவருக்கு? யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் நரகத்து போனேன், அதனால் என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் கிடையாது. நான் ஒருத்தர் நரகத்துக்கு போட்டோம், மீதி எல்லாம் வைகுண்டத்துக்கு போட்டோம். பாருங்கள், இதுதான் வைஷ்ணவா, இதுதான் உண்மையான மக்கள். இன்றைக்கி இந்த உணர்வோடு யாருங்க? ஒருத்தர் காட்டுங்க. ஒரு விஞ்ஞானி இருக்கானு, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு பேராசிரியர், வேற யாராவது இந்த உலகத்தில் ஒரு அரசியல்வாதி, ஒரு நபரை காட்ட முடியுமா இன்னைக்கு இந்த உலகத்தில்? தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே நான் கேட்குறேன். யாராவது அப்படி ஒரு ஆளை காட்ட முடியுமா? அதாங்க உண்மையால பொதுநலம். பொதுநலம் சேவைக்காக வந்திருக்கோம். மக்கள் தொண்டை, மகேஷன் தொண்டை அப்படின்லாம் என்ன வாய்க்குள்ளேயே பேசுகிறாங்க இந்த அரசியல்வாதிங்க. என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு? அதை எப்படிங்க மக்களுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றுமில்லாமல் இருந்துட்டு அந்த வயன் திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்தில் பல 1000 கோடிக்கு சொந்தக்காரனா ஆகிடும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தவன் ஒரு கட்சியோட தலைவர் ஆகிட்டான்னா 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கால்வாசி அவனுக்கு சொந்தமாகிட்டு போயிடுது. எப்படி அது? மக்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கான். ஸோ இதுதான் இங்கே விவரிக்கப்படுது. ஜீவாத்மாவோட நிலை இந்த பௌத்திக உலகத்தில் இதுதான். முந்தைய ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஷ்டான் இந்திரியாணி மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னா துன்பப்படுறது, ரொம்ப வேதனைப்படுறான், துன்பப்பட்டு இருக்கான். ஸோ அதை தான் கிருஷ்ணர் இங்கே தொடர்ந்து சொல்கிறார். இப்போது இன்னைக்கு ஸ்லோகத்துலேயும் இதுதான் ஜீவாத்மாவோட நிலை. ஸோ இந்த மாதிரி உடலை விட்டு மாறிக்கிட்டே இருக்கான். எப்படி காற்று நறுமணத்தை தாங்கி செல்லுதோ அது மாதிரி இந்த சூட்சும சரீரம், மனம், புத்தி, அகங்காரம் என்ற நம்முடைய சூட்சும சரீரம் இந்த ஆத்மாவை தூக்கிட்டு அடுத்தடுத்த உடலுக்கு போய்கிட்டே இருக்கு. ஸோ உடலை விட்டு உடலை மாறுறான் அப்படின்னா அப்போ அவன் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம்.
ஏன்னா ஒரு பௌதிக உடலை அடைஞ்சிட்டான் அப்படின்னாலே இந்த பௌதிக உடல்கள் பல மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. ஸோ மாற்றம் உண்டாக உண்டாக அவன் துன்பம் தான் பட்டுட்டு இருக்கான். நித்தியமான நாம் மாற்றம் இல்லாத நித்தியமான உடலை அடைகிற வரைக்கும் ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஆல்ரெடி ஆன்மீக சரீரம். ஆனால் அது இன்னும் தோற்றம் பெறாமல் இருக்குது. அதுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வு வளர்ச்சி பெறணும். நம்ம கிருஷ்ண உணர்வு வளர்ச்சி பெற்றதுன்னா நம்மளுடைய அந்த ஆன்மீக சரீரம் வளர்ச்சி பெறும். அப்போ உண்மையான நித்தியமான ஆனந்தமயமான வாழ்க்கை, சச்சிதானந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அது வாழ்கிறதுக்காக தான் நமக்கு பகவான் இந்த மனித வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமக்கு அதில் மட்டும் ஆர்வம் இல்லை. மற்றதை எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு அபத்தமான அர்த்தம் இல்லாத முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் கிருஷ்ண பக்தி செஞ்சு கிருஷ்ணன்கிட்ட சரணடைகிறதுக்கு மட்டும் எல்லாம் சரி பிரபு. ஆனால் அந்த ஆனான இழுக்கும் போதே தெரியுது பல பல திட்டங்கள் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பண்ணிடணும், இது பண்ணிடணும், வீடு கட்டிடணும், கார் வாங்கிடணும், கல்யாணம் பண்ணிடணும், அது பண்ணிடணும். இது வரைக்கும் வீடு யாருமே கட்டுறது இல்லையா? கல்யாணம் யாருமே பண்ணது இல்லையா? யாருமே கார் வாங்கினது இல்லையா? அவெல்லாம் போய் கேட்டு பாரு. கல்யாணம் பண்ணவங்க யாராவது கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க? தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத. எல்லாரும் அதுதாங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ ஏன் எல்லாம் பண்ணுறாங்க? பக்தருக்கு மட்டும் இல்லை, பக்தர் அல்லாதவங்க வீட்டையும் கேட்டாலும் அதே தான் சொல்கிறாங்க. எனிவே, இதெல்லாம் காமெடியாக நினச்சா வாழ்க்கை அப்படியே காமெடியாகவே போயிடும். சீரியஸாக சிந்தித்தோம் அப்படின்னா ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.